5 வயதுல தன்னுடைய அப்பாவை இழந்து 7 வயதிலேயே உடன்பிறப்புகளை கவனிக்கிறது, அம்மாவுக்கு உதவுறதுக்காக சமைக்கிறதுன்னு சின்ன சின்ன வேலைகள் செய்ய ஆரம்பிச்சு 10 வயசுல தன்னுடைய தாய் மறுமணம் செஞ்சுக்கிட்டதுனால தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தனியா செய்ய வேண்டிய நிர்பந்தம். அப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்ச சிறுவன் ரயில்வே ஸ்டாஃப், தீயணைப்பு வீரர், ஸ்டீம் இன்ஜின் ஸ்டாக்கர், பெட்ரோல் பங்க் ஆபரேட்டர்னு பல வேலைகள் செஞ்சும் பல தோல்விகள். ஒரு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை எதுக்குன்னு தற்கொலை செய்ய முடிவு பண்ணப்போ ஏதோ ஒரு பொறி தட்டி தன்னுடைய வாழ்க்கை அப்போதான் திசை மாறும்னு நினைக்கவே இல்லாத நேரம் மாறுனுச்சு. எவ்வளவு தடை வந்தாலும் தோல்வி வந்தாலும் விடாமுயற்சியோடையும் மன உறுதியோடையும் இருந்தா எந்த வயதிலையும் சாதிக்கலான்னு நம்ம எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா திகழ்ற KFC நிறுவனர் கர்னல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸோடைய கதை கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு உந்து சக்திய கொடுத்துதான் தீருது. தன்னோட 7th ஸ்டாண்டர்டோட அவரோட ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாரு. பண்ணை வேலைக்கும் போக ஆரம்பிச்சாரு. வயசை தப்பா சொல்லி 16 வயசுலேயே அமெரிக்க ராணுவத்திலையும் சேர்ந்து 1 வருஷத்திலேயே வெளிவந்து ரயில் தண்டவாளம் அமைக்கிற பணியில ஈடுபட்டிருக்காரு. சக ஊழியருடைய மோதலால அந்த வேலையும் இழந்து அதுக்கப்புறமா தான் சட்டம் படிச்சிருக்காரு. ஆனாலும் படிச்ச படிப்புக்கு அவரால் வேலைக்கு போக முடியல. செஞ்ச எல்லா தொழிலையுமே தோல்விதான். ஒரு காலத்துல நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. ஏன்னா செஞ்ச எல்லா தொழிலையும் நஷ்டம்தான். இதுக்கு மேல என்ன வேலை செய்யறதுன்னு கூட தெரியல. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு தடங்கள், தோல்வி இல்ல பிரச்சனை அப்படின்னு அவருடைய வாழ்க்கையே இதே மாதிரிதான் போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம கிட்ட எந்த திறமையும் இல்லையா அப்படின்னு புலம்பி அன்னைக்கு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அப்போ ஒரு விஷயம் அவருக்கு தோன்றுனுச்சு. சரி, நம்ம கிட்ட என்னதான் திறமை இருக்கு அப்படின்னு யோசிச்சப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சமைக்க தெரியும். நம்ம சின்ன வயசுலயே சமைக்க கத்துக்கிட்டோம். அம்மா சமைக்கிறதையும் பார்த்திருக்கோம். அம்மா செய்யறதுல சிக்கன் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ கண்டிப்பா அதுல நம்மளுடைய ஸ்பெஷலையும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் KFC. தான் தயாரிச்ச சாஸோட ஒரு ஃப்ரைடு சிக்கனை விற்பனை செஞ்சாரு. மக்கள் மத்தியில பல வரவேற்பு கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய KFC சிக்கன் பல இடங்கள்ல பரவ ஆரம்பிச்சது. பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்திலையும் அவருடைய கடைகளை திறக்க ஆரம்பிச்சாரு. சரி, அவருடைய வாழ்க்கை இப்போ நல்லா ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த வெற்றி ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. சாண்டர்ஸோடைய ஹோட்டல்ல அவருடைய எல்லா தொழிலையுமே சரிவை சந்திக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இவருடைய ஹோட்டல்கள் எல்லாமே சாலையோரத்துல இருந்ததுனால மக்கள் நடந்து செல்றதுக்கு ரொம்பவே தடையா இருக்கிறதா பல கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது. வாடிக்கையாளர்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கினாங்க. சாண்டர்ஸுக்கு கடனும் ஏற தொடங்குனுச்சு. அப்போ அவருடைய வயது 66. ஆனா அவருக்கு அப்போ மனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் கவலைப்படவே இல்லை. தனக்கு ஓய்வூதிய தொகை வரும் அப்படிங்கறதுனால தாங்கிட்ட இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாத்தையும் விற்பனை செய்யணும்னு முடிவெடுத்தாரு. அதுக்காக 1008 ஹோட்டல்களை அவர் அணுகினாரு. ஆனா யாருமே ஒத்துக்கல. கடைசியா 1009வது ஹோட்டல் இவருடைய ஆஃபரை ஏத்துக்கிட்டுச்சு. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தன்னுடைய சமையல்ல புது புது நுட்பங்களையும் சுவையையும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அவர் வாழ்ற வரைக்கும் அதை தான் செஞ்சாரு. முதல்ல செஞ்ச ஃப்ரைடு சிக்கனுடைய சேர்க்க பொருளை மாத்தி அதுல 11 வகை மூலிகை மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து இவருடைய சிக்கன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும், இது ஒரு பிராண்டா மாறணும்னு தனித்துவமிக்க சுவையை உருவாக்குனாரு. நாளடைவுல அதான் KFC சிக்கனா மிகப்பெரிய ஃபேமஸ் சிக்கனா மாறுனுச்சு. KFC சிக்கனுடைய மாபெரும் வெற்றி அதுதான். சாண்டர்ஸோட ஃப்ரைட் சிக்கனை தேடி மறுபடியும் நிறைய வாடிக்கையாளர்கள் குவிய ஆரம்பிச்சாங்க. நாடு முழுவதுமே பிரான்சைஸ் எடுக்கிறதுக்காக பல பேர் இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. KFC அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னா மாறுனுச்சு. இந்த நிலையில தன்னுடைய தொழில $2 மில்லியன் தொகைக்கு பிரவுன் அப்படிங்கிறவருக்கு விற்கிறதுக்காக முடிவு செஞ்சாரு. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனையும் விதிச்சாரு சாண்டர்ஸ். அது என்னன்னா, KFC பிராண்டுக்கு நான் மட்டும்தான் பிராண்ட் அம்பாசிடரா இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நிபந்தனை. இதன் மூலமா மட்டும் அவருக்கு வருஷத்துல நிறைய சம்பளம் கிடைச்சது. இன்னைக்கு 115 நாடுகள்ல 19,000 இடங்களுக்கு அதிகமா KFC உணவகம் இயங்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு உலக அளவுல மிகவும் புகழ்பெற்ற ஃபாஸ்ட் ஃபுட் உணவகத்துல KFC தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு. இத்தனை பெருமைக்கும் காரணமான சாண்டர்ஸ் அவருடைய வெற்றிய அவர் அனுபவிச்ச வயசு 60 வயதுக்கு மேலதான். அவரு தன்னுடைய 90வது வயதுல உயிரிழந்தாரு. உடம்பு சரியாம தான் அவர் உயிரிழந்தாரு. ஆனா அதுவரையும் அவருடைய வாழ்க்கையில பல தோல்விகளையும் கஷ்டங்களையும் பட்டிருந்தாலும் மனம் தளராம ரொம்பவே வெற்றிகளை கடைசியா அவர் அனுபவிச்சுட்டு இறந்து போனாருன்னு தான் சொல்லணும். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.